ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப் டாப் குக்கிங் சேனல். இன்றைக்கி சூப்பரான பெப்பர் கிராப் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: நண்டு கட் பண்ணி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. மிளகு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கடுகு, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை. அதில் போடுறதுக்கு குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, காய்ந்த மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. பேன் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகு போட்டு ஸ்லைட்டாக வறுத்தா போதும். அடுத்தது 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் ஸ்லைட்டாக வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. அடுத்தது வெங்காயம் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 1 போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினவுடனே தக்காளி போட்டுக்கோங்க. காய்ந்த மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டெல்லாம் அதில் போட்ட வேண்டியதான். மசாலாலாம் நல்லா போட்டு நல்லா கிளறி விடுங்க. பொறுமையாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு தண்ணி 1 டம்ளர் இல்லை 2 டம்ளர் ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. உப்பு 1 ஸ்பூன் உப்பு தூவிக்கோங்க. அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அப்படியே கிளறின மாதிரி கிளறி விட்டுட்டு எதனா ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. பத்து நிமிஷம் கழிச்சு திறந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிராப் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சிருக்க பெப்பரை போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க.
ரொம்ப டேஸ்டியான காரசாரமான பெப்பர் கிராப் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோல்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி கிராப் ஃப்ரை செஞ்சு சாப்பிடும்போது கோல்டெல்லாம் பறந்து போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்டாப் குக்கிங் சேனல்.